ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஷாப்பிங் பிளாக் வீடியோ, ட்ரெஸ் ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து 8 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து சேலும் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 8 ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 2 மெட்டீரியல் வந்து நான் எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட்டில் வந்து ஷாப்பிங் பிளாகில் வந்து காட்டியிருப்பேன். ஸோ 2 மெட்டீரியல் வந்து அங்கே வாங்கியிருந்தேன் நான். மற்ற 6 மெட்டீரியல் வந்து அவங்களே வந்து சோர்ஸ் பண்ணி வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு வீடியோவே எடுக்கவே முடியும். ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி ஓடுது, இத்தனைக்கும் 16ல் தான் இருக்குது. அப்படி இருந்துமே ஓவராக வந்து ஸ்வெட் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து இந்த மந்த்தே வந்து வெயில் ஓவராக இருக்குது. ஸோ ஓவராக ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ சரி, ஓகே. 2 ஃபேப்ரிக் வந்து ஆல்ரெடி வந்து நான் காட்டியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து என்னென்ன மெட்டீரியல்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், அந்த வீடியோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் என்னென்ன மெட்டீரியல் அவங்களுக்கு வாங்கிடுதுன்ட்டு. ஸோ பேலன்ஸ் அவங்க 6 மெட்டீரியல் வந்து அவங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கொரியர் போட்டிருந்தாங்க. அந்த மெட்டீரியல் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த 6 மீட்டர் தான் அவங்க ஆர்டர் பண்ணி எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல்ன்ட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காட்டனில் தான் வாங்கி அமைச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடில் இருக்கு. ஸோ அதில் வந்து குட்டி குட்டியாக ஃப்ளார்ஸ் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க காட்டனில். நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ஷார்ட் டாப் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இந்த ஜீனுக்கு ஸ்கர்ட்டுக்கெலாம் போடுற மாதிரி ரொம்ப ஷார்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே ஒரு லாங் குர்த்தி மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பிக் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி நெக் வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது செகண்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான். ஸோ இது என்ன கலர் பார்த்தீங்கன்னா சாண்டில் வித் ப்ளூ காம்பினேஷனில் இருக்குது. சாண்டில் கலரான்ட்டு எனக்கே தெரியல. ஸோ அவங்கவுங்க வந்து குட்டி குட்டி ஃப்ளார் பிரிண்ட் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுவும் ஹேண்ட் பிளாக் பிரிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக டிஜிட்டல் பிரிண்ட்டை விட ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்குது. என்ன கலர்ன்ட்டு எனக்கே சரியாக தெரியல. ஸோ இது ஒரு காட்டன் மெட்டீரியல் வந்து ஆர்டர் பண்ணி அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான்சா ஃபேப்ரிக் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் பிரிண்டில் உள்ள ஆர்கான்சா ஃபேப்ரிக் தான். ஸோ இது வந்து ஒரு டார்க் ப்ளூ நேவி ப்ளூ கலரில் ஃப்ளார் பிரிண்ட்டை போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் தான் அமைச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதிலலாம் என்ன மாடலில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா இது என்ன ஃபேப்ரிக் பேர் சொல்லுவாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டியாக சீக்வன்ஸ் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன மாடல் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு குர்த்தி தான் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது வந்து நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. இது கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் போடுறாங்க இது. பட் இது இந்த சம்மருக்கெல்லாம் போடவே முடியாது, ரொம்ப எரியும், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஓன் பிராண்ட் ட்ரெஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நான் என்னோடய ஓன் பிராண்ட் வந்து லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ட்ரெஸ் இது தான். ஸோ ரீசெண்டாக வந்து நான் என்னோடய பிராண்ட் ட்ரெஸ் வந்து நான் போட்டுட்ருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில். என்னோடய பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷியான் அப்படின்ற பேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேஜில் வந்து என்னோடய ஓன் பிராண்ட் ட்ரெஸ்ஸோட வீடியோஸும் நான் போட்டுட்ருக்கேன். யூடியூப் விட நான் இன்ஸ்டாகிராமில் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து சேலுக்கு நான் ஸ்டிச் பண்ணது தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ சம்மர் சீசனுக்கு கொஞ்சம் காட்டன் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு காட்டன் தான் இப்போ போயிட்டுருக்கு என்னோடய பேஜில்.
ஸோ காட்டன் ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ண மாடல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேஜ் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபேப்ரிக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜெட் தான் ஆர்டர் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் சீக்வன்ஸ் ஒர்க் வச்சுருக்கு. ஸோ அங்கங்கே ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து லைனிங் போடணும். லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணால் தான், இல்லைனா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது டபுள் கிளாத் இப்படி பிடிச்சிட்ருக்கேன் என்ன வர. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபேப்ரிக்கு. லைனிங் போட்டால் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மெரூன் கலரில் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபேப்ரிக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து இது என்ன ஃபேப்ரிக்குன்னு தெரியல. இதுவும் ஒரு மாதிரி ஜார்ஜெட் மாதிரி டைப்பில் இருக்குது. சிஃபான் ஆச்சினா நான் என்ன ஃபேப்ரிக்குன்னு தெரியல. ஸோ இது வந்து புட்டா டிசைன் சொல்லுவாங்க. அங்கங்கே வந்து டாட் டாட்டாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு டைப்பான ஜார்ஜெட் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவங்க வாங்கியிருந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வாங்கின 2 மெட்டீரியல் வந்து நான் இங்கே ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் எக்மோர் பேண்டியான் ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டு வாங்கினேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதிலலாம் என்ன ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த ஐடி வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா போட் நெக் கொடுத்துட்டு எல்லாமே குர்த்தி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்லீவ் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதில் வந்து கிளாத் பத்தலை. அதனால் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து நான் இதில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் இன்னொரு ஃபேப்ரிக்கும் ஜாயின் பண்ணி ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கேன். லைட்டாக பஃப் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்கேன். சுத்தமாக இதில் ஃபேப்ரிக்கே பத்தலை. ஸோ இது வந்து நார்மல் ஒரு குர்த்தி தான். ஸோ இது எல்லாமே போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்க எனக்கு பிக் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா மே மந்த் வந்து ஆர்டர் ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மந்த் வந்து நான் வேறு ஆர்டர் எதுவுமே எடுக்கல. நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜூன் மந்த்துக்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது வந்து ஒரு ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு குர்த்தி. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு மெரூன் கலரில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் வச்சுருக்கேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப் நெக்காக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் லோவாக வைக்க சொல்லி. பட் இந்த டாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக வச்சுருக்கேன். பட் அவங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே கேட்கல. வெறும் ஃபோட்டோ மட்டும் வாங்கி தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்ன்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் போட் நெக். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பஃப் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஜார்ஜெட் கிளாத்துனால அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இங்கே பஃப் வரும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி வச்சுருக்கேன். 3/4 கிடையாது, இவ்வளோ தூரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி அதே மாதிரி டீப் நெக் வச்சுருக்கனால நாட் வச்சாதான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நாட் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு குர்த்தி தான். ஸோ இதுவும் வந்து குர்த்தி தான். நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பட் ஜூன் மந்த்துக்கு மேலே தான் வந்து ஆர்டர்ஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 1 மீட்டர் தான் அவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபேப்ரிக் இப்போ காட்டின 2 ஃபேப்ரிக் அப்புறம் இது எல்லாமே அவங்க எனக்கு வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து 1 மீட்டர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்துருந்துச்சு.
ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் வந்திருந்தது. 1 மீட்டர்லலாம் ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஸோ ரொம்ப எக்ஸஸ் சைஸில் இருக்கவங்களுக்கே வந்து 1 மீட்டரில் வந்து ஷார்ட் குர்த்தி தான் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கே பத்தலை. இந்த இடத்துல லைட்டாக பஃப் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் ஒரு நார்மல் ஸ்லீவ் தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து காலர் கேட்டிருந்தாங்க. காலர் வைக்கிறதுக்கே சுத்தமாக ஃபேப்ரிக்கே கிடையாது. அதுக்காக தான் இது கட் பண்ணது நான். அது க்ளோஸ் நெக் மாதிரி. பட் அதுக்கப்புறம் மடித்து தைக்கிறதுக்குமே கிளாத்தே இல்லை இது மடித்து தைக்கிறதுக்கும். ஸோ இருந்த மெட்டீரியலை வச்சு எப்படியும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பா ஷேப் கொடுத்துருக்கேன். பா கிடையாது, இது எப்படி சொல்கிறது, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஓப்பன் இருந்தால் தான் கழுத்தே உள்ளே போகும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக். இது வந்து ரஸ்ட் ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஆரஞ்சு தான், ஒரு மாதிரி ரஸ்ட் ஆரஞ்ச் சொல்லுவாங்க இந்த ஷேடு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாங்கின மெட்டீரியல். ஸோ என்கிட்ட வந்து 2 ஃபேப்ரிக் வந்து கேட்டிருந்தாங்க. 3 குர்த்தி கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து எக்மோரில் 2 தான் வாங்கியிருந்தேன். 2 போதும் அப்படின்ட்டாங்க. பேலன்ஸ் வந்து அவங்க வாங்கி அனுப்புகிறேன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது மாடல் எல்லாமே அவங்களே தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து காலர் வச்சு கேட்டிருந்தாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா வேறு ஃபேப்ரிக் வைக்க சொன்னாங்க, ரெட் கலர். ஸோ நான் என்கிட்ட இருக்க ஒரு ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். நெக்கு பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து காலர் நெக் வரும். ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. இது வந்து ரேயான் ஃபேப்ரிக். இது எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிசைனுமே இல்லை. நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 1 மீட்டர் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ நெக்கு வந்து இந்த ஷேப்பில் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இங்கேயும் பஃப் வரும். ஸோ இங்கேயுமே வந்து ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா க்ராப் டாப் அந்த சைஸில் தான் வரும். ஸோ இது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி ரவுண்ட் ஷேப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக காட்டின 2 காட்டன் டாப்புமே ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும். க்ராப் டாப் மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ப்ளூ ஷேட் மாதிரியும் இருக்குது, க்ரீன் ஷேட் மாதிரியும் இருக்குது. ஸோ நெக் டிசைன் வந்து அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டார்க் ப்ளூ ஆர்கன்ஸாக காமிச்சிருப்பேன். ஸோ இன்னொரு ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்லீவ் வச்சுட்டேன், பத்தலைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இந்த ட்ரெஸ் தான். ஸோ ஆக்சுவலாக இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது அவங்க கொடுத்த ஐடியா தான். இந்த மாதிரி ஃபேப்ரிக் எடுத்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க. டபுள் கலர் தான் இருந்தது அதுலேயும். ஸோ இது எந்த அளவுக்கு வரும்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை, பட் நல்லா தான் இருக்குது. அவங்க போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு ஃபைனலாக. ஸோ இங்கேயும் வந்து பஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த கலர் காம்பினேஷனும் நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். ஸோ உள்ளே வந்து ஃபேப்ரிக் வந்து நிறையாவே கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ சைஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பிரித்து விட்டுக்கிறதா இருந்தாலும் பிரித்து விட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள கிளாத் நிறையா கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பட் இவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே தெரியல. பட் எல் சைஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸ்லையோ ரிலையன்ஸ்லையோ சம்திங் எல் சைஸ் போடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களோட சைஸ் வந்து 34 சொல்கிறாங்க. எல் வந்து 40 தான். எல்லா இடத்துலையுமே வந்து 40, 38க்கு மேலே தான் எல் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு மேக்ஸில் எல் சைஸ் வந்து என்ன சைஸ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் 36, 34, 35 இது 3மே சேர்த்தே ஒரு ட்ரெஸ்ஸில் ஒரு மாதிரி சைஸ் வச்சுருக்கேன். ஸோ எந்தளவுக்கு அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு மாதிரி பீகாக் ப்ளூ மாதிரி இருக்குது கலர். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து போட் நெக் தான் கொடுத்துருக்கேன். இந்த கலர் வந்து இப்படி வச்சோன்னே நல்லா ஃபேஸ் க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். டஸ்கி ஸ்கின் டோனில் உள்ளவங்களுக்கு வீடியோக்கு மட்டும்தான் அப்படி இருக்குது. பட் டேரெக்டாக பார்க்கும்போது வந்து டார்க்காக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் வந்து அந்தளவுக்கு நான் வச்சில்லை, ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்.
ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா போட் நெக் வச்சுருக்கேன். பேக்கில் வந்து நார்மலாக ஒரு யூ நெக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அந்தளவுக்கு டீப் கொடுக்கல. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்கு பெருசாக தான் வச்சுருக்கேன். நாட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஃப் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுவும் இதுக்கு முன்னாடி காட்டின மெரூனும் ஒரே மாடலில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டோட்டலாக அவங்க 8 குர்த்தி வந்து என்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் குர்த்தி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ லாஸ்ட்டு இதுதான். இது வந்து நான் வாங்கின மெட்டீரியல் எக்மோரில். இது என்ன ஃபேப்ரிக்குன்ட்டு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த மாதிரி சாரீ வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்லீவ் வந்து இங்கே லைட்டாக பஃப் கொடுத்துட்டு இது ஒரு நார்மல் ஸ்லீவ் தான். பார்டர் எல்லாமே தனித்தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவில் பார்டர் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். காலரில் தனியாக பார்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி காலர் இதுவும் அவங்களே வந்து ரெஃபரன்ஸ் பிக் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா பார்டர் தனியாக தான் எடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ அவ்வளோதான். 8 குர்த்தியும் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மாடல் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜூன் 1 மேலே தான் ஆர்டர் வந்து நான் எடுக்கிறேன். ஸோ இந்த மந்த் வந்து ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஜூன் 1 வீக்கு மேலே ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ எக்மோரில் அவங்களுக்கு 2 மெட்டீரியல் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த 2 மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா எக்மோர் பேந்தியான் காட்டன் ஸ்ட்ரீட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ஷாப்பிங் vlog வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பாருங்கள். ஸோ இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா எக்மோர் ஷாப்பிங் vlog வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.